பிரபல நடிகர் ரோபோ சங்கர் அவர்களோட வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடியனான ரோபோ சங்கர் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுமே தங்களோட கண்டோலன்ஸா பதிவு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவர பத்தி ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவரோட வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். "என்னப்பா சொல்ற? ரகசிய அறையா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நெனைக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் ரூமோ, இல்ல அண்டர் கிரவுண்டுக்கு அடியில இருக்க ரூமோ அந்த மாரிலாம் கிடையாது. அதாவது அவருக்குன்னு மட்டுமே தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு அறை ஒண்ணு அவரோட வீட்ல இருந்திருக்கு. ரோபோ சங்கர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு காமெடியன் இல்லையா? அவர பார்க்க ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வருவாங்க, ஆக்டர்ஸ் வருவாங்க, நெறைய பொதுமக்கள் வருவாங்க. அப்படி இருக்கையில அவங்களோட பெர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடாதுன்னு தனியாவே அவருக்காக ஒரு அறை ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு அறையில தான் அவர் யாராவது டைரக்டர்ஸ் கிட்ட கதை கேட்கிறதாக இருக்கட்டும், இல்ல யாராவது மீட் பண்றதாக இருக்கட்டும், அவங்களோட ரசிகர்கள பார்க்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல நடிக்கலாமா, வேணாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட அந்த ஒரு ரூம்ல தான் வந்து அவரு டிசைட் பண்ணுவாராமா. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய வெற்றிய பார்த்தாலும் அந்த ரூம்ல செலிப்ரேட் பண்றது, மிகப்பெரிய தோல்விய பார்த்தாலும் அந்த ஒரு ரூம்ல செலிப்ரேட் பண்றது, அந்த ரூம்ல அவருக்கு பிடித்த நடிகர்கள் படங்கள்லாம் ஒட்டி வைக்கிறது அப்படின்னு அந்த ரூம முழுக்க முழுக்க அவருக்கான ஒரு பெர்சனல் ஸ்பேஸா மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. வேற யாரும் மோஸ்ட்லி அந்த ரூம்குள்ள போக மாட்டாங்களாமா. அண்ட் இந்த மாதிரியான சூழ்நிலையில அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ஒரு ரூம்குள்ள போயிருக்காங்க. அண்ட் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல ஏகப்பட்ட புக்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட படங்களுடைய சிடிஸ் இருந்திருக்கு. கமலஹாசன் சாரோட ஃபோட்டோஸ் ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அவருக்கு முக்கியமான பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு. அவர் முதல் முறையா நடிக்கும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா டேக் அப்படின்னு, அந்த ஒரு கட்ட அட்டை பார்த்தீங்கன்னா அங்க இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த விஷயம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் துருவ் விக்ரம் அவர்களுக்கு இன்னைக்கு 28வது பிறந்த நாள். தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு தங்களோட வாழ்த்துக்கள சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவர் சமீபத்தில ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய படமான பைசன் படக்குழு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போஸ்டர் வெளியிட்டு, மேலும் படத்த பத்தின ஒரு சில அப்டேட்ஸையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆதித்ய வர்மா படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவர் தான் துருவ் விக்ரம். அந்த ஒரு படத்த தொடர்ந்து மகான் படத்துல நடிச்சிருந்தாரு. அண்ட் இப்ப சமீபத்தில பைசன் அப்படிங்கிற படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படம் ரொம்பவே விறுவிறுப்பா உருவாகி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில துருவ் விக்ரம் அவர்களுக்கு 28வது பிறந்த நாள். தொடர்ந்து ரசிகர்களும் சரி, திரைப்பிரபலங்களும் சரி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் பைசன் படக்குழு அவருக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வெளியிட்டு, அந்த படத்துல அவரோட ஃபோட்டோவ அதுவும் யங்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவ ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா 2 விதமான கெட்டப்ல துருவ் நடிக்கிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. என்ன பொறுத்தவரை துருவ் முழுக்க முழுக்க ஒரு சார்மிங்கான சாக்லேட் பாய் கேரக்டர் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மகான்லயே ரக்குடு கேரக்டர், ஆதித்ய வர்மாலயும் ரக்குடு கேரக்டர், பைசன்லயும் அவர் பார்க்க அப்படிதான் இருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க ஒரு லவ் கமர்ஷியல் படம் பண்ணா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.